பொதுவாக ஜாதி ரீதியாக மக்களை வந்து அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவங்க மேடையில் பேசுறதுக்கு போவாங்க. அவங்க அந்த மேடையில் வந்து என்ன பேசுவாங்கன்னா, எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு தலைவரை வந்து மேற்கோள் காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு அம்பேத்கரை எடுத்துக்கலாம். அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசுவாங்க. நீங்கள் அம்பேத்கரை படிங்க, அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் பல முறை யோசிச்சிருக்கேன், இவங்க அம்பேத்கரை பற்றி படிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டு மூட்டை இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கங்க, அவங்க என்னென்ன போராடி இருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்னென்னலாம் போராடினாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே சொன்னது கிடையாது. அதுக்கு மேலே தாண்டி அம்பேத்கரை பற்றி பேசினா, நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சில வழிகள், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், என்னை வந்து கடவுளாக்கிறாத, என்னை ஆயுதமாக்கி போராடு, இந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை பேசிட்டு எனக்கு அம்பேத்கரை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிடுவாங்க. நான் அம்பேத்கர் சொல்லலை, இது மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு தலைவரை வந்து மேற்கோள் காட்டி பேசுவாங்க. ஆனால் அந்த தலைவர் எப்படி வாழ்ந்தார், என்ன பண்ணினார் அப்படின்றத வந்து அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். படித்தா அவங்கள விட்டு வெளியே போயிடுவாங்கல்ல, கண்டிப்பாக